பண மோசடியில் சிக்கிய நடிகர் ஆர்யா ரூபாய் 1,80,00,000 மோசடி புகார்ல ஹைதராபாத் போலீஸ் அதிகாரிகள் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இது வெறும் வதந்தியா இல்லனா உண்மையா? என்ன நடந்துச்சு, எப்ப நடந்துச்சு, யார் இந்த புகார் கொடுத்தாங்க, ஆர்யா தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்க, இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்திர கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகர் ஆர்யா இவர் தமிழ் படத்திலேயே ரொம்ப பிரபலம் தான். அது மட்டும் இல்லாம மலையாள படத்துலயும் நிறைய படங்கள்ல ஹிட் கொடுத்துட்டு இருக்காரு. சரியா? இப்போ ரீசெண்டா நடிச்ச ஒரு படம் மூலமா தான் இவருக்கு பிரச்சனை வந்துச்சு. என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனந்தன் காடு. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 ஜூன் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படம். ஆனால் இந்த படத்தில் இருந்து தான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அப்படி என்ன பிரச்சனை இந்த படம் மூலமாக ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த படத்தை 2025ல் இந்த படம் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த படம் எடுக்கிறதுக்காக நிறைய தேவையான பொருட்கள்லாம் நமக்கு தேவையில்ல, உபகரணங்கள் எல்லாமே தேவையில்ல. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாகவே எல்லா சினிமா துறைங்களை பெரிய பெரிய நிறுவனத்துக்கிட்ட இருந்து வாடகைக்கு வாங்குவாங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு என்ன பண்ணினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருந்து அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாமே மொத்த கான்ட்ராக்ட் டீல் ஆட்டு போட்டு சான்றிதழ் கொடுத்து வாங்கிட்டாங்க. அதாவது இந்த படத்துக்கு முழுசா நீங்க தான் எதா இருந்தாலும் எல்லா பொருளும் வாடகை தரணும், நாங்க எவ்வளவு ரூபாய் சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி டீல் போட்டு வச்சுப்பாங்க. அந்த படம் ஃபுல்லா இவங்க தான் பொருளை கொடுக்கணும், அந்த நிறுவனம் தான் கொடுக்குறோம். அதே மாதிரி அந்த நிறுவனம் கொடுத்துட்டு இருந்திருக்கு. சரியா? அந்த நிறுவனம் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாஹெர் சின்டெக்ஸ். இந்த நிறுவனம் தான் இவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாடகைக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த நிறுவனம் என்னென்ன உபகரணங்கள் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே விலை உயர்ந்த உபகரணங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்ந்த டிஜிட்டல் கேமராக்கள், லைட்டிங் யூனிட்டிகள் உள்ளிட்ட உபகரணங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியே என்ன பண்ணியிருக்குன்னா இப்போ இந்த படப்பிடிப்பாளர்கள் நாங்கள் கேரளாவில் இருக்கோம், இங்கே தள்ளி இருக்கோம், அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லொக்கேஷன் சொல்லுவாங்களே, இந்த கம்பெனிலேருந்து அவங்களே வாடகை வண்டி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி பொருட்கள் எல்லாமே ஏற்றி இவங்க எங்கெங்கெல்லாம் போவாங்களோ அங்கங்கெல்லாம் போய் எல்லாமே செட் பண்ணி கொடுக்கறதுலேருந்து எல்லாமே இந்த நிறுவனமே பார்த்துருக்குது. அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த நிறுவனம். சரியா? அப்போ இவங்களுடைய ஒப்பந்தப்படி கிட்டத்தட்ட மொத்த வாடகை எவ்வளவு தெரியுமா? 2,12,00,000. சரியா? இவங்களோட மொத்த வாடகை தொகை எல்லா பொருளும் எடுத்திருப்பாங்களா, அந்த எல்லா பொருளோட வாடகை ரூபாய். அப்ப இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தரப்புல இருந்து படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க உங்களுக்கு மொத்த அமௌண்ட் செட்டில் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு அமௌண்ட் செட்டில் பண்ணாங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரூபாய் தான் செட்டில் பண்ணியிருக்காங்க. மீதி எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,80,00,000 ரூபாய் இவங்க செட்டில் பண்ணல, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எந்த படக்குழு தரப்பிலிருந்து எந்த ஒரு தகவலும் இந்த நிறுவனத்திட்ட கொடுக்கல. படமும் ரிலீஸ் ஆகுது. எப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 ஜூன் 25ஆம் தேதி இந்த படமும் ரிலீஸ் ஆகுது. ரொம்பவே ஹிட் கொடுத்துச்சு, மக்கள் மனசுல ரொம்ப வரவேற்பு கொடுத்துச்சு, எல்லாமே ஆகுது. இந்த நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா இந்த படக்குழு தரப்பினர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசுறாங்க. அதாவது எங்களுக்கு அமௌண்ட் வேணும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க பார்த்துட்டு எதுவுமே சொல்லலை. இவங்க வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் போடுறாங்க, அவங்க அதை பார்க்கல. அப்புறம் ஃபோன் பண்ணுறாங்க, எடுக்கலை. மெயில் போடுறாங்க, எடுக்கலை. கடிதம் கொடுக்குறாங்க, அது அவங்க ரிப்ளை வரல. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் இந்த நிறுவனம் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது தகவல் கொடுக்குறாங்க, அவங்க எதுவுமே சொல்லாமல் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தோட அக்கௌண்டர் ஜவேத் அலி என்பவர் ஹைதராபாத்தில் ஜூப்ளி ஹில்ஸ் போலீஸ் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாரு. இனி நம்ம சும்மா விட்டாச்சுன்னா நடக்காது, நம்மளோட அமௌண்ட் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகிட்ட போய் புகார் கொடுக்குறாங்க. அவங்க புகார் கொடுக்கறதுல முக்கியமான பாயிண்ட் என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். படப்பிடிப்பு முடிந்ததும் பணத்தை திருப்பி தருவதாக உறுதி அளித்திருந்திருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகும் முன்பு பணத்தை தீர்த்து விடுவதாகவும் நோ டியூ சர்டிஃபிகேட் வாங்குவதாகவும் சொல்லியிருக்காங்க. சரியா? ஆனா பலமுறை ஃபோன், வாட்ஸ்அப்,
கடிதங்கள் மூலமா நினைவூட்டிருக்கோம். ஆனா எந்த பதிலும் அவங்க தரல. பணம் கேட்டதுக்கு அவங்க தரப்புல இருந்து மிரட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த புகார்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாம உபகரணங்களை ஹைதராபாத்ல இருந்து நாங்க கேரளா வரை நிறுவனமே கொண்டு போய் நாங்களே செட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த கம்ப்ளைண்ட்ல வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. சரியா? அது எல்லாமே இவங்க தான் செலவு பண்ணதாட்டி எல்லா டீட்டெயிலுமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த புகார எப்ப குடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா ஜூலை 2026 ஜூலை 12ஆம் தேதி இந்த புகார ஹைதராபாத் ஜூப்ளி ஹில்ஸ் போலீஸ் நிலையத்துல வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. சரியா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதிய நியாய சம்ஹிதா பிஎன்எஸ் ஏமாற்றுதல் அடிப்படையில செக்ஷன் 318 உள்ளிட்ட வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. சரியா? போலீஸ் விசாரணை வந்து தொடங்கிட்டு இருக்காங்க. யாருக்கு மேல என்ன மிஸ்டேக் இருக்கு, எவ்வளோ அமௌண்ட் எல்லாமே டீட்டெயிலா இவங்க கொடுத்துருப்பாங்களே எல்லா டீட்டெயில் படி வந்து விசாரணை வந்து தொடங்கிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து யாருக்கிட்ட வந்து விசாரணை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனத்துக்கிட்ட தான். இந்த கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா இவங்கள்ட்ட எல்லா டீட்டெயிலுமே கேட்டு எல்லாமே அப்பதானே ப்ரூஃபோட போய் கேட்க முடியும். அதனால இவங்கள்ட்ட தான் ஃபர்ஸ்ட் வந்து விசாரணை பண்ணுனாங்க. அதன் அடிப்படையில வந்து அடுத்தது இந்த வழக்குல யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க அவங்க மீது வந்து விசாரணை நடக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வழக்குல யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நடிகர் ஆர்யா, ரெண்டாவது தயாரிப்பாளர் வினோத் சதாரு, அப்புறம் வந்து ஆர்யாவின் தனிப்பட்ட உதவியாளர் கிஷோர். சரியா? இவங்க 3 பேருமே ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நிறுவனமே குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க, நாங்க வந்து அமௌண்ட் எல்லாம் கேட்டிருந்தோம். கேட்டதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபோர்ஸ் பண்ணி கேட்கும்போது இவங்க இந்த 3 பேருமே எங்களை மிரட்டுனாங்க. ரொம்ப ஹார்ஷா வந்து பேசி எங்களை மிரட்டுறாங்க. அதனால தான் சரி நீ இதை இவங்கள்ட்ட கேட்டா நீ தரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்க வந்து வழக்கு பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி முக்கியமா இப்ப நிறுவன தரப்புல இருந்தே அவங்க தரப்பு சொல்றாங்க. சரியா? இவங்க 3 பேர்த்துக்கு மீது நீங்க நடவடிக்கை எடுத்தே தீரணும். இவங்க எங்களுக்கு மோசடி பண்ணியிருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு அமௌண்ட் தரணும். மொத்தம் எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் கிட்டத்தட்ட 2,12,00,000. சரியா? அதுல பாதி அவங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து கொஞ்சம் அமௌண்ட் அவங்க கொடுக்கல. அவங்க ஏமாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்களா இல்லையான்னு அவங்க தரப்புல தான். அதாவது படப்பிடிப்பு தரப்புல இருந்து தான் தெரியும். நமக்கு தெரியாது. சரியா? ஆனா அவங்க வந்து இன்னும் அமௌண்ட் கொடுக்க வேண்டியது எவ்வளவு இருந்திருக்குன்னா 1,80,00,000 ரூபாய் வந்து கொடுக்கணும். அவங்க கொடுக்கல. படம் இறங்கி ரொம்ப ஹிட் கொடுத்துருக்குது. மலையாள படத்திலேயே சரி அவங்க ஒரு த்ரில்லிங்கான படம். இது வந்து ஒரு மாசான படம். ரொம்ப ஒரு ஆக்ஷன் படம். இப்படி ஒரு படமே கிடையாது. அந்த அளவுக்கு நல்ல அதாவது ஆர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? அவ்வளத்துக்கு ஹிட் கொடுத்துருக்குது. அந்த படம் இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க இந்த நிறுவனம் சரி படம் இறங்கிட்டல கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹிட் கொடுத்துட்டுல அவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கலெக்ட் பண்ணோம் நமக்கு தந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி படக்குழு யாரு நிறுவன தரப்புல இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க. வெயிட் பண்ணாங்க. இந்த படம் வந்து ஜூன் 20ஆம் தேதி 2026ல இறங்குது. வெயிட் பண்றாங்க. இவங்களுக்கு அமௌண்ட் வரல. சரி நம்ம கான்டாக்ட் பண்ணி கேட்போம் நாள் இழுத்துருக்காங்க. ஆனால் இவங்க தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலும் கொடுக்கல. கொடுக்காத பட்சத்துல வந்து இனி பார்த்ததெல்லாம் பொறுத்ததெல்லாம் போதும். ஜூலை 12ஆம் தேதி என்ன பண்றாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க காவல்துறை அதிகாரிகிட்ட போய். சரியா? அதுக்கப்புறம் தான் அவங்க கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி இந்த வழக்கு வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. பட் இவங்க கால் பண்ணி கேட்டதுக்கு இவங்க ஆன்சர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வழக்கு தொடர்ந்திருக்காது. சரியா? இப்போ இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளவுனா 1,80,00,000 ரூபாய் அவங்க கொடுக்கணும். இது குறித்து தான் ஆர்யா மீது தயாரிப்பாளர் வினோத் சதாரு, ஆர்யாவின் தனிப்பட்ட உதவியாளர் கிஷோர் இவங்க மீது வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. பட் இந்த வழக்கு பதிவு நடந்திருக்குது ஜூலை 12ஆம் தேதி வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பட் நடிகர் ஆர்யா தரப்புல இருந்து எந்த ஒரு அதிகப்பூர்வமான தகவல் வெளியே வரல. அதாவது நான் பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே வெளியே வரல. பட் இருந்தாலும் போலீஸ் அதிகாரிகள் இவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா விசாரணை வந்து தொடங்குவதாட்டும் சொல்லியிருக்காங்க. இதை குறித்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டா வேணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. அடுத்த அப்டேட் வந்த உடனே என்ன நடந்துச்சு, யார் காரணம் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டா இன்னும் சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.